Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி பற்றியோ ட்ரேடிங் ட்ரிக்ஸ் டிப்ஸ் ஒரு ஃபார்முலா பற்றி எதுவும் பேசல. சைக்காலஜியில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஃபியர், பயம். இதை பற்றி எனக்கு அந்த 2007 2014 அந்த 7 வருஷம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அந்த 2012லேருந்து 2013 எப்படிலாம் உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் அந்த எல்லாமே தெரியும் உங்களுக்கு. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த ஃபியர் எப்போ ஏற்பட்டது, அந்த ஃபியர் ஏன் எப்படி வந்துச்சு, அது எப்படி அதில் ரிமூவ் ஆனது, எப்படி எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபியர், பயம், ஒரு விஷயம் வந்து என்ன பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாமல் ஒரு செயல் பண்ண சொல்ல வந்து பயம் வருது, சகஜம்தான். துரதிருஷ்டவசமாக அந்த ட்ரேடிங் ஃபீல்டில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி ட்ரேடுக்கும் பின்னாடியும் வந்து பயம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துகிட்டே இருக்கும். அதாவது எல்லாம் தெரியும், எல்லாம் புரியும், எல்லாம் ஓகே, அந்த பயம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு யதார்த்தமாக ஒரு விஷயம் சொல்ல போனால், இப்போ பாருங்கள், நம்ம ஹியூமன் மைண்ட் செட் என்னென்னா, எவ்ரி ட்ரேட் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் மைண்டு எவ்வளோ நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணால் கூட அந்த லேசாக அந்த பயம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தொத்திக்கிட்டு பின்னாடி லேசாக வரா மாதிரி தெரியும். அதாவது நீங்கள் ட்ரேடிங் எடுத்தீங்க அப்படின்னா கூட உங்கள் மைண்ட் என்ன சொல்லனா, கன்ஃபார்மாக வந்து இந்த ட்ரேடில் உனக்கு லாஸ் ஆக போகுது. பாருங்கள், உங்கள் மைண்டு உங்களுக்கு எதிராக செயல்படும். அப்போது நான் எடுத்து தப்பான ட்ரேடோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பை எடுத்துட்டீங்க அப்படின்னா, பை எடுத்து கொஞ்சம் கீழே வந்தோன்னே கீழே வர சொல்ல உங்களுக்கு மைண்ட் வந்து டியூன் பண்ணிடும். ஓகே, இது வந்து லாஸ் ஆக போகுது, இந்த ட்ரேட் வந்து உனக்கு ப்ராஃபிட் வர போகிறது கிடையாது, லாஸ் ஆக போகுது அப்படின்ற விஷயத்த உங்கள் மைண்டு ப்ரோக்ராம் பண்ணிவிடும் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கவனிங்க, இந்த ட்ரேடை நீங்கள் எடுத்தீங்கன்னா ப்ரோக்ராம் பண்ணும், இந்த ட்ரேட் உங்களுக்கு லாஸ் ஆக போகுது, இந்த ட்ரேட் உங்களுக்கு லாஸ் ஆகும், கண்டிப்பாக லாஸ் ஆகும், கன்ஃபார்ம் லாஸ் அப்படின்ற ஒரு பயத்தில் என்ன பண்ணுவாங்க, மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் வந்து வந்த ப்ராஃபிட் போதும், இல்லை கம்மியான ப்ராஃபிட்டில் வெளியே வரது, இந்த மாதிரி பிரச்சனையில் ஸ்ட்ரகிள் பண்ணி வெளியே வந்துடுவாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது அந்த பயம் எப்படின்னா, நம்ம ப்ரோக்ராம் பண்ணிக்கிறோம், நம்ம மைண்ட் செட்டுக்கு நாம் ப்ரோக்ராம் பண்ணிக்கிறோம். ஒரு விஷயம், எப்போ நீங்கள் ஒரு ட்ரேடில் எனக்கு இந்த ட்ரேடில் வந்து எனக்கு இவ்வளோ லாஸ் ஆக போகுது, எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வரப்போகுது அப்படின்ற ஒரு அந்த லாஸ் ஆக போகுதுன்ற மைண்ட் செட்டில் ட்ரேட் எடுத்துகிட்டு அந்த பயம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தொத்திட்டு வருதோ, இந்த 200 ப்ராஃபிட் வராது, திரும்ப வந்து உங்களுக்கு லாஸ் 100 rupees லாஸ் ஆகும், அல்லது இன்னும் 100 rupees லாஸ் ஆகும். ஏன்னா உங்கள் மைண்ட் வந்து ப்ரோக்ராம் பண்ணியாச்சு. நீங்கள் வந்து எனக்கு இன்னைக்கு லாஸ் ஆக போகுதுன்ற ஒரு விஷயத்த ப்ரோக்ராம் பண்ணிட்டீங்க நீங்கள். ஓகேங்களா? சரி, எப்படி ப்ரோக்ராம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்டாப் லாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா. இப்போ வந்து ஒரு 100 rupees நான் ஸ்டாப் லாஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, எவ்ரி ட்ரேடும் நீங்கள் ட்ரேடிங் போகிறீங்களா, எனக்கு இன்றைக்கி இவ்வளோ லாஸ் ஆக போகுது, இந்த செட்டப்பில் பர்டிகுலர் செட்டப்பில் இந்த செட்டப்புக்காக காத்துட்டு இருக்கேன், இந்த செட்டப்பில் எனக்கு இந்த காரணத்தால் லாஸ் ஆக போது, நான் கொடுக்கறது ரெடியாக இருக்கேன். இதை வந்து ப்ரோக்ராம் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நான் சொல்கிறது உங்களுக்கு. என்னடா அது லாஸ் ஆகிறத பற்றி ப்ரோக்ராம் பண்ண சொல்கிறாங்களே, இது எப்படி வேலைக்கு ஆகும் அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 20 ட்ரேடிங் டேஸ், அதாவது ஒரு மாதம் டைம் எடுத்துங்க. ஒரு மாதம் தொடர்ந்து வந்து நான் 100 ரூபாய் ஸ்டாப் லாஸ் கொடுப்பேன் அப்படின்ற மைண்ட் செட்டை உங்களுக்கு ப்ரோக்ராம் பண்ணுங்கள். உங்கள் மைண்டுக்கு வந்து ப்ரோக்ராம் பண்ணுங்கள். ரேண்டம் ட்ரேடில் நான் சொல்ல வரல, நிறைய பேர் இப்படி தப்பாக புரிஞ்சுக்க போகிறீங்க. ஒரு சார்ட் இப்படி போகுதுன்னா ரேண்டமாக வந்து கண்ணை மூடிட்டு ஒரு ஸ்டாப் லாஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்னு ப்ரோக்ராம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல போகிறீங்க. இல்லை, கொஞ்சமாவது வந்து பேசிக் நாலேஜ் வந்து கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அதில் என்ன உங்களுக்கு தெரியுமோ அதை வச்சு இந்த மெத்தடை, இந்த ப்ரோக்ராமை நீங்கள் பண்ணுங்கள். எனக்கு உங்களுடைய ஸ்டாப் லாஸ் எவ்வளோ, 100 ரூபாய் ஸ்டாப் லாஸ் அப்படின்னா 20 ட்ரேடிங் டேஸுடைய ஸ்டாப் லாஸ் வந்து 2000 ரூபாய் ஸ்டாப் லாஸ். ஸோ இந்த 2000 ரூபாய் ஸ்டாப் லாஸ் வந்து ப்ரோக்ராம் பண்ணுங்கள், ஃபிக்ஸ் பண்ணுங்கள். எனக்கு இந்த மாதம் நான் ஃபுல்லாக லாஸ் பண்ணால் கூட 2000 ரூபாய் லாஸ் பண்ணுவேன், அதுக்கு மேலே நான் லாஸ் பண்ண முடியாது, லாஸும் ஆகாது. ஓகே, சரி, இந்த ஸ்டாப் லாஸ் அப்படின்ற விஷயத்த ஒரு பேனிக்காவோ பயமாவோ பிடிக்காத விஷயமாவோ பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். பிஸ்னஸில் வந்து காமன் இது வந்து ஸ்டாப் லாஸ் கொடுத்தே ஆகணும். நீங்கள் ஸ்டாப் லாஸ் கொடுக்கலாம், கண்டிப்பாக உங்களால் மேலே வரவே முடியாது. ஸ்டாப் லாஸ் பார்த்து பயப்படுறீங்க, நீங்கள் எதுவரையும் நீங்கள் ஸ்டாப் லாஸ் பார்த்து பயப்படுறீங்களோ அதுவரை உங்களால் ப்ராஃபிட் பண்ணவே முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து
இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கு லைக் பண்ணுறாங்க, ஒரு ட்ரேடிங் ட்ரிக்ஸ் சொல்லிக்கிட்டா லைக் பண்ணுறாங்க, ஒரு டிப்ஸ் கொடுத்தா லைக் பண்ணுறாங்க, அப்புறம் பை அபோவ் சேல் பிலோ இந்த மாதிரி ஒரு கால்ஸ் கொடுத்தா லைக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு யதார்த்தமான ஒரு உண்மையான விஷயத்தை ஷேர் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட லைக் பண்ணுறது இட்ஸ் ஓகே, நான் சொல்கிறது புலமே இருக்கிறேன். ஆனால் எனக்கு இந்த 42,000 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளுடைய சேனலில் உண்மையான சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்களே, ஸோ இவங்களுக்கு என்னுடைய மிக பெரும் நன்றின்னு சொல்ல முடியாது, அதுக்கு மேலே எல்லாமே தெரிவிக்கலாம். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு பொறுமை இருக்குது. இந்த 42,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்களே அந்த அளவுக்கு பேஷன்ஸ் இருக்குது. இப்போ மிச்ச பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேடுதல் வேறு இருக்குது. பை அபோவ் சேல் பிலோ டிப்ஸ் கால்ஸ் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நோக்கி வர சொல்ல வந்து அவங்களுக்கு தேடுதல் வேறு சொல்ல நம்மளோட சேனல் வந்து பிடிக்காமல் போயிட்டு அவங்களுக்கு அதில் தப்பு ஒன்றும் கிடையாது. இப்போ சுற்றிட்டு வரட்டும். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், பயத்தில் இன்னொரு விஷயம், இப்போது ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் எண்ணிட்டே வரீங்கன்னு வச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 99க்கு அப்புறம் என்ன வருது, 100 வருது. இதை உங்கள் வாழ்நாளில் வந்து எத்தனை டைம் வந்து நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க, 99க்கு அப்புறம் 100 வருது, 99க்கு அப்புறம் 100 வருது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்கள் மைண்டில் நல்லா ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. 99க்கு அப்புறம் 100 தான், 99க்கு அப்புறம் 100 தான். ஓகே, ஆனால் அந்த ட்ரேடிங் ஃபீல்டில் என்ன அப்படின்னா நிலையில்லா தன்மை. இப்போ வந்து ஒரு ரெட் கலர் கேனில் வருது அப்படின்னா இப்போ திடீர்னு ஒரு க்ரீன் கலர் கேனில் ஃபார்ம் ஆகுதுன்னா இப்படி போகுமா இல்லை இப்படி போகுமா தெரியாது. ஓகே, இந்த தெரியாது அப்படின்ற ஒரு விஷயமா பர்மனெண்ட்டாக இருக்குது. சொல்ல என்னன்னா பயம் வந்து தன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டை ப்ரோக்ராம் பண்ணிடுது. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா இங்கே உங்களுடைய பர்டிகுலர் செட்டப் ஒரு என்னது உங்களுக்கான ஒரு ஃபேவரட் ஸ்ட்ராட்டஜி, ஒரு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி, ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு ஸ்ட்ராட்டஜியில் ஒன்று க்ரியேட் பண்ணாதீங்க. ஒரு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜியை ஒரு இன்னைக்கு அமைதான்னு பாருங்கள். மெயினே வந்து இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி அமைதான்னு பாருங்கள். இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான், இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னாக இருக்கட்டும் இல்லை ஒரு பிரேக் அவுட் ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்குதான்னு பாருங்கள். இந்த பிரேக் அவுட் வந்து எத்தனை டைம் வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்கள். மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் வந்து யாரும் ரெக்கார்டே எழுதுதில்லை ஃப்ரெண்ட்ஸ். நோட்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியாது. எத்தனை புக்கு மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க தெரியாது. சரி, உங்களோட மென்டர்ஸ் எப்படி உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க தெரியாது. சார் இது கால் எடுக்க சொன்னாங்க, புட்டு எடுக்க சொன்னாங்க, ஏதோ பண்ண இன்னொன்று ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ தொடர்ந்து ஒரு 1.5 மாதம் பண்ணுறீங்களோ அதுவே உங்களை ப்ரோக்ராம் பண்ணி சேம் அடுத்த 1.5 மாதம் அடுத்த ஒரு வருஷம் நீங்கள் அதை திரும்ப பண்ண வைக்கும். நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 2 மாதம் லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த அடுத்த 2 மாதம் நீங்கள் ஸ்டாப் பண்ணாமல் கண்டினியூவாக நீங்கள் அந்த ட்ரேடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப லாஸ் தான் கொண்டு போகும். ஏன்னா உங்கள் மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக் ப்ரோக்ராம் மைண்ட் ஆகிடுச்சு. நீங்கள் இன்னைக்கு லாஸ் ஆகிடுமோ பயத்தில் பண்ணீங்க, கண்டிப்பாக லாஸ் ஆகும். ஸோ சரியான ஒரு நபரை தேர்ந்தெடுங்க. அதுலேருந்து வெளியே வரதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஒரு என்னென்னா உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கேன். தொடர்ந்து ஒரு நல்ல செயலை வந்து 45 டேஸ் பண்ணிங்கன்னா அடுத்த உங்கள் லைஃபே வந்து நல்லதாகவே மாறும். நீங்கள் ஒரு பயத்திலேயே ஒரு 1.5 மாதம் 2 மாதம் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா அடுத்த ஒரு கண்டினியூவாக பயத்திலே போயிட்டு எவ்ரிடே நீங்கள் பயமாக தான் போவீங்க. நீங்கள் 9:15 மணி ஆச்சுன்னா கை காலான்னு நடக்கும். என்ன பண்ணணும் தெரியாது. இவ்வளோ லாஸ், 100 rupees லாஸ் அப்படின்னா 100 rupees லாஸ்ன்ற அந்த சின்ன பயம் கட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. இன்னொரு விஷயம், சரி இந்த பயன்றது வந்து ப்ரோ ட்ரேடருக்குலாம் இருக்காதா சார்? இந்த பயன்றது வந்து ப்ரோ ட்ரேடர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள்ஸ் உங்களுக்குலாம் அந்த பயம்லாம் இருக்காதா சார் அப்படின்னு கேட்குங்க. கண்டிப்பாக எங்களுக்கும் இருக்குது, பயம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பயம் இருக்குது. எந்த பயம்? அந்த 100 ரூபாய் ஹிட் ஆகிடுமோன்ற பயம். அந்த 100 ரூபாய் ஹிட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பயம் கிடையாது. ஏன்னா பிளான் பண்ணியாச்சு, ப்ரோக்ராம் பண்ணியாச்சு. எங்களுக்கு அதுக்கப்புறம் ட்ரேட் கிடையாது. இப்போ நாங்களாம் வந்து இன்டர்டே ட்ரேடிங் இப்போ வந்து நீங்கள் டெய்லி ட்ரேட் பண்ணுறத போடுங்க. நீங்களாம் உண்மையான ட்ரேடர்ஸ் இருந்தால் டெய்லி ட்ரேட் பண்ணுறத போடுங்க. ஆனால் டெய்லி ட்ரேட் பண்ணால் தான் போட முடியும். நான் டெய்லி ட்ரேட் பண்ணுறதே கிடையாது. என்னோட ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா என்ட்ரி எக்ஸிட் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு என்ட்ரியோ இல்லை 2 மாதத்துக்கு ஒரு என்ட்ரியோ ஒரு எக்ஸிட்டோ தான் இருக்கும். அதுவும் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு என்னுடைய வெல்ஸ்பன் கார்பரேஷன் ஆகட்டும், இல்லை எக்ஸிட் இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டும், இல்லை டாடா ஸ்டீல், ஐடிசி, இதெல்லாம் எக்ஸெட்ரா எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து 40% 50% நான் வந்து 2 மாதத்துக்கு சம்பாதிச்சோம். நான் ஏன் டெய்லி ஸ்ட்ரெஸ் ஏன் ஏற்றிக்கணும்? ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த பயம் அப்படின்றது வந்து ஒரு ப்ரோக்ராம். நீங்கள் உங்களுக்கே பண்ணிக்கிறது, யாரும் வந்து திணிக்கிறது கிடையாது. அந்த ப்ரோக்ராம்லேருந்து வெளியே வரணும்னா நீங்கள் ஒரு சரியான ஒரு நபரை தேர்ந்தெடுத்து கொஞ்சம் குறிப்பிட்ட கைடு வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்களால் மேலே வர முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.